வணக்கம், நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கவனம் முதல்ல ட்ரேடிங் டிசிப்ளினில் தான் இருக்கணும். ஸோ அப்போ ட்ரேடிங் டிசிப்ளின்லாம் என்னென்ன ட்ரேடிங் டிசிப்ளின்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் 3 ட்ரேடிங் டிசிப்ளின் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பதிவில் 4வது ட்ரேடிங் டிசிப்ளின் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமான ஒரு மிகச்சிறிய ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, உங்கள் ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடிங் டிசிப்ளின் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, உங்கள் ட்ரேடிங்கில் ஒரு ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. அது எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி. திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி ஏன்டா திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னாக்கா, ட்ரேடிங் டிசிப்ளின் மட்டும்தான் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுக்கும். அதாவது இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பொறுமையாக ஒரு இடத்துல தனியாக உட்காந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் நிறைய ட்ரேடிங் டிசிப்ளின்ஸ் நான் சொல்கிறேன்ல, அதில் ஏதாவது ஒரு தவறு நீங்கள் கண்டிப்பாகவே பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா? அதனால தான் உங்கள் அக்கௌண்ட்டும் ஸ்கொயர் அப் ஆகிருக்கும், நீங்கள் லாஸ்ட்லேயும் இருக்கீங்க மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? அப்போ அந்த தவறை நீங்கள் திருத்திக்காமல் உங்களால் எந்த காலத்திலும் சரி, இல்லை எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட் சைடு வர முடியாது. அப்போது ட்ரேடிங் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் நான் அதை என்ன பண்ணுறேன், திரும்ப சொல்லி உங்கள் மனசில் நான் பதிய வைக்கிறேன். சரி, 4வது ட்ரேடிங் டிசிப்ளின் என்ன அப்படின்னாக்கா யுக்தி, அதாவது ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம நிறைய விதமாக சொல்லலாம். ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ட்ரேடிங் மெத்தடு, இல்லை ட்ரேடிங் கான்செப்ட்டு, இல்லை டெக்னிக்கல் மெத்தடு, இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தி நம்மளுக்கு இருக்கணும் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா. சரி, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் மேலே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ மேலே மூவ் ஆகுது அப்படிங்கிற போது நம்ம ஒரு 100 ரூபாயில் நம்ம பை பண்ணுறோம். 120 ரூபா போகுதுனாக்கா அங்கே நம்ம அதை செல் பண்ணிடுறோம், ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படிங்கிற போது நம்மளுக்கு 20 ரூபா லாபம். இதுவே 100 ரூபாயில் நம்ம பை பண்ணுறோம், 80 ரூபாய்க்கு வந்துடுச்சுனாக்கா 20 ரூபா நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் செல் சைடு. கரெக்டுங்களா? இப்போ ப்ரைஸு மேலே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் மார்க்கெட்டோட மிகப்பெரிய சூட்சமம் என்னென்னா, நமக்கு சரிங்களா, உங்களுக்கு நமக்கு ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுமா, இல்லை மேலே போகுமா, இல்லை கீழே வருமா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணும். இதுதான் விஷயமே. கரெக்டுங்களா? அப்போது 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல. இல்லை 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் கீழே வந்துடும், ஏதோ ஒரு காரணத்தை, இல்லை ஒரு சில காரணத்தை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, அதற்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்த பொங்கல், தீபாவளி, இல்லை கிறிஸ்மஸ்ஸு, இல்லை ரம்ஜானு, ஸோ இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் ஒரு ஸ்வீட் கடை, ஒரு பேக்கரி இருக்குது, ஒரு ஸ்வீட் கடை, இனிப்பு பலகார கடை இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய ஸ்வீட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா பண்டிகை நாட்கள் அதிகமாக வியாபாரம் ஆகும்ட்டு. மற்ற நாட்களில் ரெகுலராக எவ்வளோ போகுமோ அந்த அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பண்டிகை நாட்களில் அதிகமாக வாங்கி வச்சுப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ பண்டிகை நாட்களில் அதிகமாக வியாபாரம் ஆகும்னு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அதனால் சேல்ஸ் அதிகமாகுது, அதிகமான லாபமும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் அதன் நிறைய வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, அதற்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதே தான் மார்க்கெட்டில் எப்போ ப்ரைஸ் கீழேருந்து மேலே போகும், 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா போகும், இல்லை 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான், ஒரு சில காரணங்களை வச்சு பண்ணுவோம், அதற்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ 4வது ட்ரேடிங் டிசிப்ளின் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி. ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கணும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் கான்செப்ட் இருக்கணும், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் மெத்தட் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்று தான், தனித்தனி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்டுங்க? இப்போ சினிமாவில் ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ கிரிக்கெட்டாக இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேயிங் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே போல் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் கண்டிப்பாகவே இருக்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிப்பா, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், முடிவு பண்ணியாச்சு. சரி, அது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கிரியேட் பண்ணோம்னா நிறைய மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி பண்ணலாம், இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இல்லை ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி, இல்லை மல்டி கேண்டில் ஸ்டிக்ஸ், நிறைய கேண்டில்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுறது. ஸோ மல்டி கேண்டில் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மெத்தடை பேஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு,
அசெண்டிங் சேனலு, டிசெண்டிங் சேனலு, டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் மெத்தட். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து முரட்டைக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் முரட்டைக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுறேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த மாதிரி கேண்டில் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுவேன். இதுவே ஒரு சில பேர் வந்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு, ஒரு RSI பேஸ் பண்ணி, இல்லை MACD பேஸ் பண்ணி, இல்லை மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. பட் என்னுடைய சொந்த சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா, இப்போ கேண்டில் மூவ் ஆனால் தான் ஒரு மூவிங் ஆவரேஜ் லைனு மூவ் ஆகும், ஃபார்ம் ஆகும். அதே போல் தான் RSIயும், அதே போல் தான் MACD. அப்போ எந்த ஒரு இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே போல் எந்த ஒரு டெக்னிக்கல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இல்லை டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ் ஆகலைன்னா வேறு எதுவுமே ஃபார்ம் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்டைலு, நம்மளுடைய டெக்னிக்கல் மெத்தட் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுப்போம், மற்றதெல்லாம் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது நான் தவறு அப்படின்னு நான் சொல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க. அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாரும் ஒரே இடத்துல கண்டிப்பாகவே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாதிரியாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கச்சா மச்சான் நிறைய கோடு போட்டு வச்சுருப்பாங்க. அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரிட்டன் ஆகி மேலே போகும். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து மேலே போயிருக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த டெக்னிக்கல் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நிஃப்டியில் 1 ஹவர் கேண்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லுமே இல்லை ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஓப்பன் 100, ஹை வந்து 120, இல்லை க்ளோஸ் வந்து 90, இல்லை லோ வந்து 70 வரைக்கும் போயிருக்கா. எல்லா சார்ட்லையுமே அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் அதுவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், மூவிங் ஆவரேஜில் இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் 10 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் 20, ஒவ்வொருத்தர் 5. ஸோ அந்த மாதிரி வேறு இருக்கும். ஆனால் கேண்டில் ஸ்டிக்ஸ் வேறு வராது. அப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்போது அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் முரட்டைக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறேன். 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் நான் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? சரி, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டீங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணிட்டீங்க. இது முக்கியமான ஒன்று தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகவே இல்லைப்பா, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்? நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். அதுதான் வந்து ட்ரேடிங் டிசிப்ளின். இல்லை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகாமலே நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம், ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ட்ரேடிங் டிசிப்ளின்லாம் இல்லை. அப்போ ட்ரேடிங் டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிற போது நம்ம நஷ்டத்தில் தான் இருப்போம். கரெக்டுங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வேணும், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும். அது ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஃபார்ம் ஆகலாம். சரி, ஓகே. 5வது மற்றும் கடைசி ட்ரேடிங் டிசிப்ளின் என்ன அப்படின்னாக்கா மணி மேனேஜ்மெண்ட். அதாவது நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது $100 உங்களுடைய கேபிட்டல் அப்படின்னா 0.01 லாட் சைஸ், அதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது உங்களுடைய லாஸ் நான் ஏற்கனவே சொன்னேன்ல 2% தான் உங்களுடைய லாஸாக இருக்கணும் அப்படிங்கிற போது அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க எவ்வளவு லாட் சைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத. இப்போது $100 தான் உங்களுடைய கேபிட்டல் அப்படிங்கிற போது $2 தான் லாஸாக இருக்கணும் ஒரு ட்ரேடிங்க்கு. ஸோ அந்த மாதிரி தான் மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணாலும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த 5 ட்ரேடிங் டிசிப்ளினாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் சைடு வருவதை உணருவீங்க. இது எல்லாத்தையுமே
ப்ராக்டிக்கலாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து பக்காவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்த பதிவில். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.